இந்த தமிழ்நாடு டச் ஆனோம்னா ரோடு நல்லா இருந்துச்சு பாருங்க. இது வரைக்கும் நிலமட்டு இருக்குங்க, ஆனால் வண்டி குறையுதாங்க. போயிட்டு இருந்தாங்க. எப்பா நான் ஜெய்ஜாண்டிக்கா நிற்கிது. வணக்கம். மணி இப்போது 8 ஆச்சுங்க. நம்ம தாளவாடியிலேருந்து ஹாசனூர் வழியாக நம்ம பண்ணாரி போகிறோங்க. பண்ணாரி போய் பண்ணாரிலேருந்து நம்ம கோயம்புத்தூர் போகிறோம். ஆமாங்க, சிறுமுகை வழியாக. நம்ம இங்கே தாளவாடியில் ஒரு அண்ணன் வீட்டில் நைட்டு நம்ம டின்னர் சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்புறோம். நைட்டில் இந்த ரோடு எப்படி இருக்குன்னு அப்படியே வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஏன்னா இங்கே ஞானவேலனுக்கு தோட்டம் இருக்கிறதுனால அடிக்கடி வருவோம். சில வீடியோஸ் எல்லாம் எடுத்தும் போட்டிருக்கேன் நைட் ரைட்ஸ்ன்னு சொல்லி. இன்றைக்கும் ஒரு நைட் ரைடு தாங்க. ஏன்னா இந்த ரோட்டில் எப்போவுமே யானை ரோட்லேயே நின்றுருக்கோம், பார்க்கலாம். நாங்கள் இப்போ சாயந்தரம் ஒரு 6:30 மணிக்கு இந்த வழியாக நாங்கள் தாளவாடி வரும்போதே ஒரு யானை நின்றுட்டு இருந்ததுங்க. ஆனால் அது உள்ளே நின்றுட்டு இருந்தது. நல்ல மழை வேலை பெஞ்சிருக்குங்க முந்தானத்து. அதாவது வெள்ளிக்கிழமை நல்ல மழைங்க. ஒரு 9:30 வரைக்கும் இந்த வழியில் போக்குவரத்து இருந்துட்டு தான் இருக்குங்க. எவ்வளோ போக்குவரத்து இருந்தாலும் யானை ஹாசனூர் அந்த திம்பம் ஹாசனூர் ரோட்டில் கண்டிப்பாக இருக்கும். அது ஒரு ஓரமாக நிற்கும். நம்ம அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதாங்க. தாளவாடி கிராமம் தாண்டுறங்க. இதோட முடிஞ்சுது. இதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் ஸ்டார்ட் ஆயிரும். மக்கள்லாம் பரபரப்பாக அவங்க வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. மழை வேறு வர மாதிரி இருக்குங்க. ஆனால் இந்த நேரத்துலேயே 2 வீலரெல்லாம் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க இல்லைங்களா. பயம் இல்லை. யானை ஒன்றும் பெருசாக தொந்தரவு பண்ணுறதில்லை இல்லைங்களா. ரொம்ப அந்த நேரத்துக்கு மட்டும் தான் வண்டி தான் வெளியே போயிடுவாங்க. அதுவும் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால இங்கே இந்த லைனில் கொஞ்சம் வெளி வண்டிகளும் நிறையா வருது இல்லைங்களா. பயப்படாமல் இங்கே லோக்கலில் காலையில் பயப்பட மாட்டாங்க. மரம் சொல்ல முடியாது, ஒரு சிலர் தான், எல்லாரும் அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நல்ல மழைங்க மக்களே. தாளவாடி லைனில் முன்னாடி 10 அடிக்கு முன்னாடி என்ன இருக்குங்கிறதே தெரியாத அளவுக்கு மழை பெஞ்சிருக்குங்க வெள்ளிக்கிழமை. ஃப்ரெண்ட் ஒருத்தர் வீடியோ எடுத்து வச்சுருந்தாருங்க. இப்போ தாளவாடியில் ஒரு பேக்கரியில் பார்த்தா காட்டினார். ரோட்டில் அருவி மாதிரி போகுது தண்ணி. 2 மணி நேரம் நல்லா பெஞ்சிருக்கு மதியானம். எல்லாம் ஒரே ஈரம் தாங்க. ஒரு மண்ணெல்லாம் சம ஈரமாக தான் இருக்குது. இந்த தமிழ்நாடு டச் ஆனோம்னா ரோடு நல்லா இருந்துச்சு பாருங்க. மக்களே அப்புறம் இப்போ பாலம் தெரியுது பாருங்க. இங்கே புலி 2 நாளைக்கு முன்னாடி பார்த்துருக்காங்க. இந்த இடத்துல இங்கே புலி இருக்குன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் சொன்னாங்க தாளவாடியில். ஃபாரஸ்ட்டு வண்டி 15 கிலோமீட்டர் வேகத்தை தாண்டாதுங்க. டைம் இருக்கு இல்லைன்னா ஒரு போயிடுவேன். சரி, எதுவும் இல்லாமல் போனால் நமக்கே மனசு அந்த திருப்தி யாரும் இல்லைங்க. இங்கேயா பார்த்தோம்? பார்த்து கொஞ்சம் முன்னாடி தான். அது இந்த இடம் தான் நினைக்கிறேங்க. உள்ள ஒரு நல்ல செம்மண் கலரில் நல்ல பெரிய சைஸு. அந்த டீ கேட்குறப்ப சின்னது எப்பவுமே ரோட்லேயே தான் நிற்கிது வர அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது உள்ளே நின்றுது பெருசு தானே. அது பெருசுங்க. சின்னதாக நின்றுச்சா பார்த்தீங்களான்னு கேட்டாரு. இல்லைங்க இருக்குதுன்னு சொன்னாரு. ஏன்னா எங்களுக்கு ஒன்றும் படலைங்க அப்படிங்க. அதுதான் ரோட்லேயே தான் நிற்கிது, பழகிடுச்சு. அது ரோடை தாண்டி போகிறதுக்கு தான் நின்றுருக்குண்ணா. வண்டியெல்லாம் நிற்கும். அது திரும்பி போயிடுச்சு. அதான் இப்படி பேசிங்களா தான் இருந்துச்சு. ஏன்னா அது ரோட்லேருந்து மேலே ஏறி தாண்டி போன மாதிரி ஒரு அறிகுறியே இல்லை.
திகழ் பார்த்துட்டு லைட் எல்லாம் இருக்கிறான். திகழ் பார்த்தீங்கன்னா இப்போவே அட்வென்ச்சர் ட்ராவல் பண்ணுவான். இப்போ தான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் போகிறான். ஆனால் எல்லா நைட் ட்ரிப்லேயும் வந்துடுவான். இடத்துக்குள்ள 2000 வீடியோ எடுத்துட்டான். ஆமாம். இவங்க கையில் ஒரு கேமராவை கொடுத்துருந்தோம்னா இந்நேரம் இவங்க அப்பா கூட சேர்ந்து பல நைட் ரைடு வீடியோ போட்டிருப்பான். பரிதாபங்களை சொல்லுவாங்கண்ணா, இவன்ட்டே கொடுத்துருங்க, 1+ஏ போட்டு கொடுத்துருவான். ஏதாவது இருந்தாலும் இருக்கலாம், ஒன்றும் இல்லாமையும் போகலாம். யானை கிடைச்சது இந்த ரோட்டில் பெரிய விஷயம் தான். இந்த ரோட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு யானை கிடைச்சது பெரிய விஷயம் தான் நினைக்கிறேன். இந்த இந்த பிட்டு ரோட்டில் வந்து கொஞ்சம் ரேரு தாங்க. இது வரைக்கும் நடமாட்டு இருக்குங்க. ஆனால் வண்டி குறைவுதாங்க. நல்லா திக்கான இது போல. நான் இந்த ரோட்டில் வரும்போதெல்லாம் யானையோட சிறுத்தை தாங்க எதிர்பார்க்குறேன். இந்த ரோடு சிறுத்தைக்கு தான் ஃபேமஸ்ஸு. ரோடுங்க சிறுத்தை அடிக்கடி சைட்டிங்க. ஒருத்தனுக்கு 1/4 கிலோமீட்டர் வண்டி முன்னாடியே ஓடிச்சுங்க. நமக்கு மட்டும் என்ன அந்த வாமா மின்னல் மாதிரி ஓடுது. ஒரு ஒரு பாக்கெட்டில் கை விட்டு கேமராவோ இல்லை ஃபோனோவோ தொடர அளவுக்கு கூட டைமிங் கொடுக்க மாட்டேங்குது. இன்னைக்கு காலையில் என்னடா தருணு, காலையில் நீயும் தூங்கிட்டேன், நானும் தூங்கிட்டேன். செக் போஸ்ட்டில் முன்னாடி போய் வண்டி நிறுத்தியிருந்தான் ஞானவேல்னு. காலையில் செக் போஸ்ட்டு அந்த டோக்கன் என்ட்ரன்ஸ்லேயே யானை ஒன்று நடந்து போயிருக்கு. வீடியோ எடுத்துகிட்டு எத்தனை மணி நேரம் இருக்குது? 4:42. 4:42ங்களா? டேய் இன்னைக்கு நானும் தூங்கிட்டேன், நீயும் தூங்கிட்டேன். இவர் தூக்கம் வரலன்னு நைட்டு மறுபடியும் சத்தியமங்கலம் வரைக்கும் வண்டி திருப்பிட்டு போயிட்டு வந்த. அப்போ கொஞ்சம் லைட்டாக எந்திரிச்சுங்க. எங்கண்ணா போகிறீங்கன்னு கேட்டேன். தூக்கம் வரலைங்க, அதனால தான் வண்டி திருப்பி மறுபடியும் சத்தியம் வரைக்கும் வந்துட்டு வரலான்னு வந்தேன்னாரா. அப்புறம் லாரி நிறைய நின்றுருந்தது. இவர் ஓவர்டேக் எடுத்து முன்னாடி போய் நிறுத்திட்டார் என்ட்ரன்ஸில் ஸ்டார்டிங்கில். அந்த 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 எனக்கு அந்த டோக்கன் கொடுத்துருந்தாங்களே காலையில் பேரிகேடு வச்சு திறந்து விட்டாங்களே, அங்கேயே போயிருக்குதுடா. நம்ம வண்டி கிட்டத்தட்ட ஒரு 50 மீட்டர் இருக்குமானது. அந்த வழிதான் போயிருக்கு. இந்த பக்கத்தில் நம்ம எல்லாம் புகை போட்டுச்சு, அதுதான் நினைக்கிறேன். ஓ அதை பேசிட்டே இருந்தாங்க. இல்லைடா அந்த அம்மா என்னமோ பேசுனாங்க, புகை போட்டு இங்கே வராது அங்கே வராதுன்னாங்களா. பண்ணி இருந்துச்சு அங்கே. ஆனால் பண்ணிக்க அவங்க போகல. பண்ணி பெருசாக பிரச்சனை கிடையாது அவங்களுக்கு. அப்புறம் யானை போயிடுச்சுன்னு சொன்னோட அணைச்சிட்டாங்க. அதை அவர் வீடியோ எடுத்துருக்காரு. அது என்ன புகை போடுறாங்க யானை? இல்லை புகை இருந்தால் வராது, தீ இருக்குன்னு சொல்லிட்டு வராது. தீ தான் போட்டிருக்குறாங்க, தீ அணைஞ்சு புகையாயிருச்சு. மக்களே, சாம்ராஜ் நகர் ஆசனூர் மெயின் ரோடு வந்துட்டோம். அப்படியே ரைட் எடுத்து நம்ம போக வேண்டியதாங்க. வண்டி பாருண்ணா எவ்வளோ போக்குவரத்து ஆகி போச்சுன்னு. அது சம்மர் டைம்னால நிறைய பேர் வராங்க போல இருக்குங்க. பைக் இன்னும் அலோவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவருக்கு. இங்கே எல்லாம் ஊர் எல்லாம் இருக்குங்க. ஓ லோக்கல் ஆளுங்களா? நல்லா ஆக்டிவாக மாதிரி இருக்குது. நல்லா ஒரு 10 மழை இந்த மாதிரி அடிச்சதுன்னா நல்லா காடு செழிப்பாயிரானா. திகழ் என்ன பண்ணுற? டேய் என்ன பண்ணுற? சும்மா தான் உட்காந்துக்கிறியா? இந்த டைம் நான் வந்ததே இல்லைங்க. சிறுத்தையா நாயா? நாய் தாங்கண்ணா. சிறுத்தையா அப்படி ஓடுது பிளாஸ்டிக் கவரை கப்பிட்டு. அந்த அளவுக்கு இறங்கி வந்துருச்சா சிறுத்தை?
பண்ணி பார் நிற்கிது பார் லெஃப்ட் சைடு. பண்ணியா? ஆ பெரும் பண்ணியா? பெரும் பண்ணி சைஸ் மீடியமா கெர்மல ரோட்டில் இன்றைக்கி ஒன்று காட்டினீங்க பார்த்தீங்களா, அதுதான் செம சைஸு. இப்போது 10:30 வரைக்கும் இந்த ரோட்டில் வந்து வண்டி போக்குவரத்து இருக்குங்களா? ஏன்னா இப்போ அந்த ஆசனூரில் சாப்பிட்டுட்டு கிளம்புறவங்க 11 அங்கே கீழே 9 மணிக்கு வர்றாங்க இல்லைங்க, அவங்க இங்கே வந்து சேரக்கு 2 மணி நேரம் ஆயிடும். லாரியில் லாரியோ காரோ எதாக இருந்தாலும் மெதுவாக வருவாங்க, சில சாப்பிட்டு வருவாங்க. அப்படிங்கும்போது 11 மணி ஆகும் இந்த பக்கம் பெரும்பாலான வண்டிகள் கிடக்கிறதுக்கு. அதாவது ஆசனூரில் சாப்பிட்டுட்டு கிளம்புனா 2 மணி நேரம் ஆகுங்கிறீங்க. ஆயிடும். அப்போ 11 மணி வரைக்கும் இருக்கு. உள்ளூர் வண்டிகள்லாம் இருக்குல்லைங்க, தாளவாடி வண்டி, அந்த வண்டியெல்லாம் வந்து அங்கேயே கீழேயே 10:30 வரைக்கும் விடுவாங்க. 10:30 11 மணி வரைக்கும் விடுவாங்க. அப்போ அவங்க இங்கே வரக்கு 12 மணியெல்லாம் ஆகும். அது ரொம்ப ரேராக தானங்க வரும் வண்டி. அது குறைவு தான், ரொம்ப 2 வண்டி 3 வண்டி வரும். நார்மலாக வாகன போக்குவரத்துங்கிறது ஒரு 11 மணி வரைக்கும் இருக்கும் இல்லையா? 11 மணி, 12 மணிக்கும் போதெல்லாம் அமைதியாக இல்லைங்க ரோடு. கண்டிப்பாக. இப்போ மழை பெஞ்சதுனால எல்லாம் தண்ணி கிண்ணியெல்லாம் உள்ளே இருக்க முடியாது, ஒன்றுமே வரல வெளியில் ரோட்டுக்கு. மழை பெஞ்சுன்னா இன்னொன்று கொசு கடிக்கும் வெளியே வரும். யானை கொசுவா? கொசு கடிக்க வெளியே வர்றது இருக்கு. ரோடு ஆனால் நல்லா போட்டிருக்காங்களண்ணா இந்த லைனில். அப்படியே போட்டாங்க. முதல்ல சிங்கிள் ரோடாக இருந்தது, ரோடு படம் மோசமாக இருந்தது. கடைசியாக வந்து ஒரு ஜெய்வன் நிற்கிது, கிராசிங் வர நினைக்கிறேன். கிராஸ் ஆகுது. லோடு வண்டி நிற்க மாட்டாங்கன்னா இடிச்சு தள்ளிட்டு போயிடுவாங்க. கிராசிங் தான் பார்ப்போங்க. நிறுத்திட்டாங்க, ஏதோ வண்டிக்காக நிறுத்திட்டாங்க. லைட்டு கொஞ்சம் டிம் பண்ணி விட்ரு. நான் டிம் பண்ண இல்லை, வேண்டாம். நான் எதையும் என்னென்ன போட்டிருக்கானுங்க, பிளாஸ்டிக் பேப்பர் போட்டிருக்காங்க. பிளாஸ்டிக் பேப்பர் போட்டிருக்காங்க. நான் அது காலில் தண்ணி மாதிரி வருது பாருண்ணா, காலில் தண்ணி மாதிரி வருது பாருங்க. சரி பாருங்க. எப்பா நான் ஜெய்ஜாண்டிக்கா நிற்கிது. நல்ல பெருசு, ஆனால் அது பாவம், அதுக்கு மனசில் எவ்வளோ கவலைகளோ இங்கே வந்து பாவம் நின்றுருக்கு. நல்ல மழை உள்ள எல்லாம் பேஞ்சிட்டு இருக்காட்டுருக்கேன். அங்கே பாரு, நான் மின்னல் இப்போ இதாகுது, மின்னல் வெட்டிக்கிட்டே இருக்காங்க. மக்களே மின்னல் பாருங்க எப்படி அடிச்சுக்கிட்டே இருக்குன்னு. வந்துட்டே இருக்கு. ஏன்னா நான் ஸ்டாப்பாக வந்துட்டே இருக்கு.
ம். ஒரு மணி நேரம் அடிக்குமா? 1 மணி நேரம் அடிச்சுட்டு இருக்கேன் எனக்கு தெரிஞ்சு. எவ்வளோ நேரம்லாம் தெரியல, ஆனால் இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா. ஆமாம், நல்லாயிருக்கும். நல்லா மழை பெஞ்சா நல்லாயிருக்கும். ஏன்னா ம். மக்களே, மணி 9:30. ஆசனூரில் ஒரு டீ பிரேக் முடிச்சுட்டு அப்படியே கீழே கிளம்பி போகிறோம். இப்போ வந்து கீழே வந்து பண்ணாரி செக் போஸ்ட் வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு மேலே கீழேருந்து வண்டி வந்து மேலே வராது. ஆல்ரெடி செக் போஸ்ட்டை தாண்டி வந்துட்டு இருக்கிற வண்டி ஆப்போசிட்டில் வரும். ஆனால் கீழே வந்து செக் போஸ்ட் வந்து க்ளோஸ்டு 9 மணியோட. இனிமேல் வந்து காலையில் 6 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்படியே போனோம்னா ஒரு 10:30 போயிடுவோமா? கீழே 10:15 போயிடுவோமா? 10:30 போயிடும். ஞானவேல் ஹில்ஸில் வந்து ரொம்ப பொறுமையாக தான் ஓட்டுவார் எப்பவுமே. திம்பம் தாண்டி நான் கன்னியூ பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் டவுன் தான். மக்களே, ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் நடந்ததுங்க. ஒரு ஹோட்டல் கடை தாண்டுறோம், நான் எல்லாம் ஒரே கற்று ஆப்போசிட்டில். அந்த ஹோட்டல் கடைக்கார டார்ச் லைட் அடித்து பார்த்துட்டு சட்டரையே இழுத்து மூடிட்டார் உடனே. அது என்னன்னு தெரியல, நாங்களும் அப்படியே நகர்ந்துட்டோம். யானையாக தான் இருக்குங்க. ஆனால் ரொம்ப க்ளோஸு, ஆனால் ரொம்ப நெருக்கமாக தான் அந்த இது கத்திட்டு இருந்தது. காலவாடி அட்ரஸு, பாது, ஆம்புலன்ஸு, எமர்ஜென்சி மருந்து எல்லாமே அதுக்கெல்லாம் 24 hours. எமர்ஜென்சி பொருட்களுக்கு வந்து அனுமதி உண்டு இல்லைங்களா? நமக்கு திம்பம் போகிறதுக்கு இன்னொரு 10 நிமிஷம் ஆகுமா? அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் நம்ம போனோம்னா தான் வண்டியை ஸ்டாப் ஆயிரும் இல்லைங்களா? ஏன்னா இப்போ செக் போஸ்ட் தாண்டி வந்துட்டு இருக்கிற வண்டியில் வந்துட்டு இருக்கும்ல, லோடு வண்டியில் பொறுமையாக வரும்ல. பாருங்க, இந்த லெஃப்டில் தான் வந்து கொள்ளைகால். இது ஒரு பேய் சாலைன்னே சொல்லலாம் இந்த நேரத்துக்கு போனால். இதில் நல்ல மழை பெஞ்சிருக்கு மிளகுதுண்ணா. இப்போ பெஞ்சிருக்கு மழை இருக்கு. இன்னைக்கு பெருசாக சுறுசுறுப்பாக இல்லைங்க மக்களே. ஏன்னா பொதுவாக அந்த ரோட்டில் வந்தோம்னாலே யானை தான். முத்தங்கால அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. திரும்ப வந்தாச்சு. இங்கே தாங்க மக்களே, ரைட் சைடில் தான் இந்த சந்துக்குள்ளே நின்று இருந்ததுங்க. லெஃப்ட் சைடில் பைக்கில் அங்கே அந்த ரைட் சைடில் ஒரு க்ரீன் கலர் போர்டு தெரியுது பாருங்க. அதுக்கு அடுத்தது புதர் செடி மாதிரி இருக்கு இல்லைங்க, அந்த இடத்துல. இங்கே இப்போ இங்கே லெஃப்ட் சைடில் பைக்கெல்லாம் தள்ளி விட்டுருந்தது. பட்டாசெல்லாம் வெடித்து துரத்திட்டு இருந்தாங்க. அவ்வளோதான். அப்படியே நம்ம காட்லேருந்து கீழே இறங்குறோம். லெப்பர்டு கிராசிங் ஜோன். ரொம்ப நாள் கழிச்சு இந்த கீழே அந்த பெண்ணில் பார்த்தீங்க. அதாவது இந்த ஹேர்பின் பெண்டில் எதிர்பார்க்காத இடத்துலலாம் நிற்கும். ஏன்னா அப்போ அந்த கீழே பெண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரெச் ரோடு ஸ்ட்ரைட்டாக இருக்கு இல்லைங்க, அதில் நிற்கும். ஆனால் யானை நிறையாண்ணா இந்த சைடில். ஏன்னா ஊட்டி, கோத்தகிரி, வால்பாறை, மசனகுடி கூட அங்கே யானை அதிகம். பரவாயில்ல, நைட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான் இல்லைங்களா? வனவிலங்குகளும் கொஞ்சம் சுதந்திரமாக நடமாட முடியல. இல்லைன்னா அந்த டிரான்ஸ்போர்ட் கூட்ஸ் வண்டிக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறதுக்கு அதுகளுக்கு ஒரு தொந்தரவாக இருக்கும். வா, தூங்கிடக்கூடாது உட்காந்துட்டு, சரியா? தூக்கம் வருதா? பார்க்குறக்கா? சரி வா, கண்ணாடி ஏற்றிக்கோ. கீழே இருந்தால் கொஞ்சம் குளிர் குறைஞ்சிடும். இந்த இடமே கொஞ்சம் நல்லாவே குளிராக இருக்குண்ணா. ஒரு ட்ரிப்பெல்லாம் ஆசனூரில் இருக்கிற இடம் இது. காலையில் இருந்தது இல்லை. இல்லை, ஒரு ட்ரிப்பு ஆசனூரில் வண்டியிலேருந்து வெளியே இறங்குறேன், அப்படியே பல்லு டைப் அடிக்குது, அந்தளவுக்கு குளிர் இருந்தது.
நம்ம நீயே கிட்கேட் சாப்பிட்டு கீழே தானே போட்டா என்ன கொஞ்சம் பிளாஸ்டிக் வந்து போடக்கூடாது, அதனால யாரோ ஒருத்தவங்க போட்டுறாங்களே. அது அதை தான் எடுத்து சாப்பிடுவாங்க, அப்புறம் அது வயிற்றுல போய் புண்ணாயிடும். கிட்கேட் நல்லாவே இல்லை, கிட்கேட் மாதிரியே இல்லை, வேற என்னமோ. இதுதான் வேணும். ரெண்டு அடுத்தது லாஸ்ட் ஏர்பிள்மெண்ட். வந்து என்னடா கொஞ்சம் சிரித்து வர மாட்டேங்கிறா. இல்லை அடுத்தது லாஸ்ட் ஏர்பிள்மெண்ட் முடிஞ்சுது. லாஸ்ட் பண்டு ஏன்னா பைக்லலாம் இந்த லாஸ்ட் வண்டியாக வரதெல்லாம் ரொம்ப டேஞ்சருங்க. அதாவது முன்னாடி பின்னாடி ஏதோ ஒரு வண்டிக்கு முன்னாடியே போகாமல் தனியாக வரதெல்லாம் ரொம்ப ஆபத்து. பைக்கில் கண்டிப்பாக ஆபத்து. லோக்கல் வண்டி விட மாட்டாங்க. TN 36 நல்லா இருக்கு. விளையாடி பாருங்க அவனை திரும்பி காட்சி. உங்களுக்கு வீடியோ எடுக்குங்க, அப்புறம் எங்கே தந்தா போதும். இல்லை இவர்கிட்ட கடை தெரியுங்களா? அது தந்த ஓரளவுக்கு ஒரு சில பெண் யானைகளுக்கு கொஞ்சம் லேசாக காட்டுங்க. முன்னாடி எடுத்தோம் போட்டேன், முன்னாடி போட்டேன். போதும் போர்டை பார்த்தா புலி உட்காந்துருந்த மாதிரி இருந்துச்சுல. அதான் இல்லை, எங்கே வேணால் ஒரு புலி நின்று இருக்குது லெஃப்ட் சைடில் போர்டு மேலே. தேங்க்யூ, விசிட் அகைன் சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ். காட் ரோடு வந்து இதோட முடிஞ்சுது. நாங்கள் வந்து சத்தி வழியாக போவோம். லெஃப்ட்டில் ஒரு 5 கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன். அதுக்கப்புறம் அப்படியே என் பண்ணிக்கிறேங்க. பாருங்க மக்களை, இந்த இடத்துலலாம் கூட யானை நிற்குங்க.
அண்ணா இந்த இடத்துல ஏதோ ஒரு சம்பவம் பண்ணியிருக்குல்லண்ணா யானை. ஒரு வருஷம் இந்த கோவில் நடந்து வர ஒரு அம்மாவை மிதிச்சதுங்க. நிறைய நடந்திருக்கு. மக்களே, குட்டி வந்து ரோட்டு கீழே படுத்து ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்துச்சு பாருங்க. வாழையெல்லாம் எடுத்து போட்டு ஜாமுன்னு சாப்பிட்டு விளையாண்டு இருந்துச்சு. பிகிலே பார்த்தியா? வண்டி பிடிக்கிறீங்களா? வண்டி பிடிங்க. பிரேக் மட்டும் பிடிங்க.